அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். உங்களை தூய்மையாளர்களான அவர் ஆக்குகிறார். வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு முன்னால் வரை மின் கபுல் லஃபி மலாலின் முபீன், பகிரங்கமான வழிகேட்டிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படியான வழிகேடு? பகிரங்கமான வழிகேடு. அந்த வழிகேட்டில் தான் நீங்கள் இருந்தீர்கள். நரக நெருப்பின் அருகிலே நீங்கள் இருந்தீர்கள். பயன் கதக்கும் மின்னா, நம்முடைய அருளினால், நம்முடைய உதவியினால் நீங்கள் சுவனத்திற்குரியவர்களாக மாறினீர்கள் என்று அந்த சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 11-12 பிரகடனத்தை அங்கே நிகழ்ச்சி காட்டினார்கள். நாம் 1-2 விஷயங்களை நாம் உங்களுக்கு சொல்கிறோம். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இஸ்லாம் உலகத்திலே இன்றைக்கு நிகழ்ச்சி காட்டியது என்று சொன்னால் இன்றளவும் நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னால் பார்க்க முடியும். இதே போன்று மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மாநிலத்தை சேர்ந்த உள்துறை செயலாளர் அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்திருப்பதால் அவருக்கு எந்த விதமான அந்தஸ்தும் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால், எந்த விதமான கண்ணியம் அவருக்கு வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். சகோதரர்களே, வயது 60 கடந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டி இருக்கிறார். யோசித்து பார்த்துக் கொள்ளு. மற்றவர்களை போல நாம் இதே போன்ற ஒரு பெரிய மாநிலத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டர், அமைச்சர், தனக்கு எந்த வேலையும் யாரும் ஒதுக்குவதில்லை, என்னை ரொம்ப தாழ்வாக கருதுகிற அதிகாரிகள் என்னை மதிப்பதில்லை, அதனால் என் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறேன் என்று நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார். பத்திரிகையை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்? யார் எதை செய்தாலும் சரி, அவரிடத்தில் உளப்பூர்வமாக என்ன இல்லை, அல்லாஹ்விடத்தில் பயம் என்பதும் ஓரிரை நோக்கி செல்வதும் இன வேற்றுமை கொண்டிருப்பது அவரிடத்தில் ஒழியவில்லை என்று சொன்னால், எந்த சட்டங்களை ஏற்றி நாம் அதை செய்து விடுவோம் என்று இவர்கள் பூச்சாட்டி காட்டினாலும் சரி, அந்த தீண்டாமையை, அந்த பாவச் செயலை, அந்த கொடும் செயலை ஒரு காலம் அவர்கள் அதிலிருந்து ஒழிக்கவே முடியாது. காரணம் இவை எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் தஆலா மனிதர்களே என்று அழைத்து தான் சொல்கிறான். உங்களையும் சரி, உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் சரி, நாம் ஒரே ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம். خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை ஒரு தாய் ஒரு தந்தையில் இருந்துதான் நான் பிடித்தோம் என்று சொன்னால், இது இங்கே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நீங்க கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவிலே பிரதானமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்ன? அதாவது ஜார்ஜ் பிளாய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பின இளைஞனை காரின் டயரின் கடியை வைத்து காலில் மிதித்து கொண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும்.